வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் மில்க் எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓட்ஸ் மில்க் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இதை எடுத்துக்குவாங்க. ஸோ இதில் வந்து கரையிற நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்துன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது ரத்தத்தில் உள்ள கொழுப்பை வந்து குறைச்சி சர்க்கரையோட அளவையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாதுங்க. ஸோ இது கூட வந்து நிறைய வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கும் போது தான் வெயிட் லாஸ் ஆகும். இதோடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசியை வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கும். அடிக்கடி எனக்கு பசிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக எடுத்துக்கலாம். பால் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க உங்களை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாலுக்கு பதிலாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பாலுக்கு வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சரி வாங்க இந்த பால் வந்து எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எந்த கப்பால் எடுத்துக்கிறோமோ சேம் அதே கப்பால் தான் தண்ணியும் மெஷர் பண்ணணும். பட் நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு தண்ணியெலாம் மெஷர் பண்ண தேவையில்லை. இது மூழ்கிற வரைக்கும் தண்ணி வந்து ஊற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கெலாக்ஸ் ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் கிடைக்கல பிளெயின் ஓட்ஸ் அதுதான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ மசாலா ஓட்ஸ் இது மாதிரிலாம் வாங்கிக்காதீங்க, பாலுக்கு வந்து சரி வராது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளெயின் ஓட்ஸை ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அதை ஊற வச்ச தண்ணியே வடிகட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரன்னிங் வாட்டரில் ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் பால் வந்து நம்ம எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இல்லை பால் ரொம்ப ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது நீங்கள் ஃப்ளேவர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்ட்ராபெரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்கள் ஃப்ளேவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். நான் இன்றைக்கி ப்ளெயினாகவே செஞ்சுக்கலாம். நம்ம எந்த கப்பால் நம்ம ஓட்ஸ் எடுக்கிறோமோ சேம் அதே கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து நமக்கு தேவை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 கப் வந்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ போயிட்டு நான் தண்ணி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு இப்போது நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அரைங்க. ஸோ அதில் உள்ள பால் எல்லாமே இந்த தண்ணியில் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அந்தளவுக்கு அரைச்சா போதுமானது. ஓகே, இப்போ அரைச்சாச்சு. இப்போ வந்து இது வேற ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி வந்து நல்ல கிளாத்தில் இருக்க வடிகட்டியாக இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சீஸ் கிளாத்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கூட வடிகட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த ரேஷன் வேஸ்ட்டு இருக்கும் இல்லையா அதனால் அலசிட்டு அதில் கூட வடிகட்டிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த துணி வடிகட்டி மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இந்த தண்ணி வடிகட்டுறதுக்குலாம் நம்ம எடுப்போம் இல்லையா, ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதிலே வந்து நான் வடிகட்டிக்க போகிறேன். ஸோ அதை வந்து அந்த மாதிரி வடிகட்டியில் போட்டுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக அந்த பால் எல்லாமே நல்லா வெளியில் வந்துடும். ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக கலந்து விடுங்க. கலந்து விடும்போது ஒரு 2 நிமிஷத்தில் பால் எல்லாம் க்ளீனாக அடியில் வந்து செட்டில் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா திரும்ப ஒரே 1 கப் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம எந்த கப்பில் ஓட்ஸ் அளக்கிறோமோ 1 கப் ஓட்ஸ்க்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். ஸோ நான் வந்து 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது அரை கப்பில் மெஷர் பண்ணேன். அது மெஷர்மெண்ட் கப், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் அந்த கப்பால் 1 கப் எடுத்தேன் அப்படின்னா அதே கப்பால் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாகணும். ஸோ அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டியாச்சு. மீதி வந்து 1 கப் வந்து தண்ணி அதை சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் ஒரு 2 ஸ்ட்ரிப் விட்டு ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். மிக்சியில் விட்டுட்டு நம்ம திரும்ப மறுபடியும் வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஓட்ஸ் மில்க் வந்து ரொம்ப பியூராக ரொம்ப க்ளீனாக ரெடி ஆகிடும். ஸோ பால் வந்து நல்லா திக்காகவே நம்ம நார்மல் ஆர்டினரி பாலை விடவே நல்லா திக்காக இருக்கும். ஸோ பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து பாதாம் பால் இது மாதிரிலாம் குடிக்கலாம் அப்படின்னா கூட நான் அதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் உள்ள பாதாம் பாலே வந்து ரொம்ப ஜாஸ்தி விலை. வீட்டில் நம்ம எடுக்கணும் அப்படின்னாலே அப்படி தான். ஒரு 100 கிராம் அளவுக்கு பாதாம் பால் நம்ம எடுக்கணும் அப்படின்னா 100 கிராம் பாதாம் பருப்பே வந்து கிட்டத்தட்ட நமக்கு 80 to 90 அது மாதிரி ருபீஸில் நமக்கு கிடைக்கிது. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக சும்மா ஒரு 1/4 கப் ஒரு அரை கப் ஓட்ஸ் வச்சு அப்படின்னாலே நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் வந்து ஓட்ஸ் மில்க் வந்து ரெடி பண்ணிடலாம். கடையில் போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். பட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் வந்து செட்டில் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஸ்பூன் வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து குடிக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டீ காஃபி எல்லாமே கூட நம்ம போட்டுக்கலாம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை டேரெக்டாக வந்து இந்த பாலை ஹீட் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணணும் அப்படின்னா டபுள் பாயில் மெத்தடில் தான் ஹீட் பண்ணணும். டபுள் பாயில் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த கொதித்த தண்ணிக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு இந்த பாலை ஊற்றி
சூடுபடுத்தினீங்க அப்படின்னா பால் வந்து சூடாகும். அந்த பாலில் தான் நீங்கள் டீயோ காஃபியோ நீங்கள் வந்து போட்டு குடிச்சிக்க முடியும். இருந்தாலும் நம்ம நார்மலாக நம்ம குடிக்கக்கூடிய பாலுக்கும் இந்த பாலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். சேம் அதே டேஸ்ட் நமக்கு எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ பால் பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதை வந்து நம்ம அப்படியேவும் டேரெக்டாகவும் நம்ம குடிக்கலாம், இல்லை நீங்கள் ஹீட் பண்ணி குடிக்கணும்னாலும் குடிக்கலாம். இதனால எந்த ப்ராப்ளமே கிடையாது. பால் நீங்கள் எந்த இடத்துல சேர்த்துக்க கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்களோ பாலுக்கு பதிலாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஹெல்த்துமே கூட நல்ல ஒரு ஹெல்த். இதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கனால வைட்டமின்ஸ் இருக்குது, கனிமச்சத்து இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது. இதில் வந்து இந்த ஓட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம விக்டோரியா ஆயுர்வேதம் சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஓட்ஸோட ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து கூட அந்த விக்டோரியா ஆயுர்வேதம் சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்களை அதில் பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக நிறைய ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அது நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.